வணக்கம். சோசேம் அறக்கட்டளையினுடைய நிர்வாக தலைவர். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். டெட் எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தைரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜஸ்ட் ஐ லைக் டு மோட்டிவேட் த டெட் எக்ஸாம் ரைட்டர்ஸ். உங்களுடைய பயத்தை போக்கும் வண்ணமாக, அது குறிப்பாக இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது அது எப்படி அட்டன் பண்ணுறன்னு ஒரு பெரிய பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய பயத்தை தெளிவிக்கும் வண்ணமாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அவர் சப்ஜெக்ட்ஸ். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. இந்த சைக்காலஜியில் வருகிறதான ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட்டுகள் வருது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டு தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக வருகிறது த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் குழந்தை வளர்ச்சி மற்றும் ஆசிரியர் கல்வியல். எஸ், a teacher should know the psychology of a child, and also we are going to learn about the psychology of a teacher. How should a teacher teach to his or her students? பிள்ளைகளுக்கு எப்படி நாம் பாடங்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து அந்த உளவியல் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் காணப்படும். சரி, முதலாவது யூனிட் 1ல் நம்ம பார்க்கிறது the nature of educational psychology. அதாவது குழந்தை வளர்ச்சி மற்றும் ஆசிரியர் கல்வியிலுடைய இயல்பான அந்த தன்மை எப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இதில் பார்க்கும் பொழுது டெஃபினேஷன் ஆஃப் அ சைக்காலஜி என்பது முதலாவது பார்த்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் த சைக்காலஜி? சைக்காலஜிஸ்ட் லெவலில் சுருக்குமா சைக்கோன்னு கூட சொல்லுவார்கள். ஸோ வாட் இஸ் சைக்கோ அண்ட் வாட் இஸ் சைக்காலஜி? ஆக்சுவலி the psychology is the scientific study of mind and behavior. It focuses on how mental processes shape thoughts, feelings, and actions. And also, it examines both observable behaviors and internal processes. அதாவது சைக்காலஜி என்பது என்றால் அது ஒரு வகையான ஒரு படிப்பு தான். எதை குறித்து படிப்பது? த மைண்ட் அண்ட் தி பிஹேவியர். ஒருத்தருடைய மனது, அவருடைய நடத்தைகள் குறித்து படிப்பது சைக்காலஜி. அது மாத்திரமல்ல, அந்த மென்டல் ப்ராசஸ், அவருடைய மனநிலையுடைய செயல்பாடுகள் அல்லது அவருடைய எண்ணத்தினுடைய வடிவமைப்புகள் அல்லது அவருடைய உணர்வுகள், அவருடைய செய்கைகள், அவருடைய ஆராய்வுகள், இவர்கள் அத்தனையும் படிப்பது சைக்காலஜி என்று சொல்லலாம். ஸோ ஐ பிலீவ் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். This is the definition of the psychology. And also, psychology-ல நிறைய methods இருக்கு. There are many methods in the psychology. Psychology employs various methods to study behavior and mental processes, including introspection, observation, experimentation, surveys, clinical methods, and case studies. இது போல பல வகையான முறைமைகள், பல வகையான சைக்காலஜிஸ்ட் நிறைய இருக்கிறது. நாம் அது அந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். The first one, just I want to give the key methods in the psychology. முக்கியமான திறவுகோல்கள் இருக்கிறதான அந்த உளவியலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். Okay, let us see the board. The first one is the unit 1, the nature of the educational psychology, the methods of the psychology. The methods of psychology ன்னு பார்க்கும் பொழுது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரோஸ்பெக்ஷன். நான் திரும்ப சொல்லுகிறேன், இன்ட்ரோஸ்பெக்ஷன். What does introspection method means? This method involves the self-observation of the own thoughts and feelings. And also, it allows individuals to reflect on their internal experiences, providing
insights into their mental processes. However, introspection can be subjective and lacks reliability due to personal basis. அதாவது தமிழில் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். The first method in the psychology is introspection. What is that introspection? It is a Latin word. அதாவது ஒரு லத்தீன் மொழி சேர்ந்தது. அந்த லத்தீன் மொழியில இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்ற ஒரு வார்த்தையாகும். அப்போ இன்ட்ரோ என்றால் அகம் அல்லது நம்முடைய உள்ளம், உள்ளுக்குள்ளாக இருக்கிறதான என்ற விஷயத்தை அது சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறது. ஸ்பெக்ஷன் என்றால் ஆராய்தல். ஸோ அகம் சாய்ந்த ஒரு ஆராய்ச்சி தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அதனுடைய விளக்கத்துக்கு தொடர்ந்து நம்ம வரலாம். ஓகே, அகம் என்றால் உள்ளே என்று அல்லது உள்ளுக்குள்ளாக நாம் சிந்திக்கிற அந்த நோக்கங்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதென்று ஒரு பொருள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஓகே, இது ஒரு உள் உணர்வு சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம். அதாவது சுயமாக உணர்தல், உள்ளுக்குள்ளே ஏற்படுகிறதான ஒரு இன்டென்ஷன், ஒரு ஃபீலிங், இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த மெத்தட். இதன் மூலம் தன்னுடைய உணர்ச்சிகளை தானே கண்டுபிடித்து ஆராய்ச்சி அறிகிற ஒரு விஷயம் இது. Actually, we should know about our own thoughts, our own intentions, and our own feelings. Not only finding that feelings, but also we should examine ourselves. அதாவது நமக்குள்ளதாக ஏற்படுகிறதான அந்த உணர்வுகள், நமக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு, நம்ம எப்பவுமே பிறரை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிறருடைய உணர்வுகள். பட் திஸ் இஸ் அ செல்ஃப் ஃபீலிங். நமக்குள்ளே ஏற்படுகிறதான அந்த உணர்வு, ஒருவேளை அது ஆசையாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், சோகம் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். இது மூலம் அந்த உணர்ச்சிகளை கண்டுபிடித்து பிறகு நம்ம அதை ஆராய்ச்சி செய்கிறது தான் இந்த மெத்தட். அதனால் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். The first method is introspection method. Okay, the second one is observation method. That means the psychologists use this observation to collect data by watching subjects in natural or controlled environments. This method can be either naturalistic, where the observer does not interfere with the subjects, or laboratory based, where conditions are controlled. Observation helps in understanding behaviors in real world context. அதாவது இதனுடைய உள்நோக்குதல் முறை என்று சொல்லலாம். அப்சர்வேஷன் மெத்தட் என்பதை உள்நோக்குதல் முறை என்று நாம் சொல்லலாம். இந்த தலைப்பிலிருந்தே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். And also just I continue the explanations for your understanding. அதாவது எந்தவித ஒரு கருவியும் இல்லாமல் பிறருடைய நடத்தைகளை நாம் அப்படியே அறிந்து கொள்ள உதவும் முறைதான் இந்த உள்நோக்குதல் முறை என்பதாகும். ஆங்கிலத்தில் அப்சர்வேஷன் மெத்தட். திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறருக்குள்ள இருக்கிறதான ஃபீலிங்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த உணர்வுகளை எந்தவித ஒரு கருவியும் இல்லாமல் நாமே நம்முடைய சுய முயற்சினாலே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இந்த அப்சர்வேஷன் மெத்தட். பொதுவாகவே டீச்சர்ஸாக இருக்கிற நாம், நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுது, அவன் பேசும் பொழுது இல்லை பேசாது இருக்கும் பொழுது அவனை அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அவனுக்குள்ளே இருக்கிறதான ஃபீலிங்ஸ், பயம், அன்பு, இந்த பாட சம்மந்தமாக இருக்கிறதான டென்ஷன், எல்லாமே அவனுடைய அந்த இன்டென்ஷன்ஸை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு எந்த கருவியும் தேவையில்லை. நாமளே அவனை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த இடத்துல இந்த முதல் குறிப்பில் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் உற்று நோக்குதல் என்பது புலன்கள் மூலமாக சுற்றுப்புறத்தை அறிந்து கொள்வது ஆகும்.
இந்த மெத்தடில் அப்சர்வ் பண்ணும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் மற்றும் சுற்றுப்புறங்கள் அவனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அப்படியே அவனை கூர்ந்து கவனிக்கிறதுனால நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். திஸ் இஸ் கால் தி அப்சர்வேஷன் மெத்தட். ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸ் இப்போ நான் விளக்கி இருக்கிறேன். 2 மெத்தட்ஸை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோட முடிவில் கூட நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, சில சைக்காலஜி நோட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், அது புரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு பாதி டெஃபினேஷன்ஸ் வந்து இருமொழிகளில் கொடுக்குறேன். எஸ், திஸ் இஸ் அ bilingual வீடியோ. Even though the subject is in English, just I am giving explanation in English as well as in Tamil also. Okay, let us go for the third point, that is called experimentation method. Yeah, in Tamil we can call parisodikkum oru murai. This is another method. Okay, this method involves manipulating variables to determine cause and effect relationships. Psychologists conduct experiments to test the hypothesis under controlled conditions, allowing for the collection of the quantitative data. This method is a fundamental in establishing scientific validity in psychological research. That means in Tamil, ஒரு பரிசோதிக்கும் முறைமையாக இருக்கிறது. அதாவது இந்த உலகினுடைய மிக அறிவியல் மற்றும் புறநிலை முறையாகும். தட் மீன்ஸ் சோதனை முறையின் மூலம் சில பண்புகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இதற்கு 2 நபர்கள் தேவை. இந்த மெத்தடு ப்ராசஸ் கொண்டு வர்றதுக்கு we need at least 2 persons. பரிசோதனை செய்பவர், ஒருவர் பரிசோதனை செய்பவர், தி எக்ஸ்பெரிமெண்டர். அடுத்து பரிசோதனை நடத்துகிறவர். இந்த 2 நபர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். சோதனை உட்பட்டவர் அடுத்ததாக ஒரு நபர் நம்ம பார்க்கிறோம். The first one is the experimenter, பரிசோதனை செய்கிறவர். The second person is அந்த பரிசோதனைக்காக வருகிறவர், அந்த சோதனைக்கு உட்பட்டவர் என்று சொல்லலாம். So these 2 points is very important. இந்த பரிசோதனை முறையில் இந்த 2 குறிப்புகள் ரொம்ப அவசியமா இருக்கு. இது நான் சொன்ன விளக்கத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Okay, the third method is survey method. What is survey? Surveys involve distributing questionnaires or conducting interviews to gather information from a large number of respondents. அதாவது ஒரு கருத்தாய்வு முறை என்று சொல்லலாம். அநேகருடைய கருத்துக்களை நாம கேட்கணும்னு சொன்னோம் என்றால் we should collect a few persons and we can verify and clarify the thoughts, the intentions from them. எல்லாரிடம் கலந்து பேசி அவள் என்ன கருத்துக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ளும் ஒரு முறைதான் இந்த சர்வே மெத்தட், அதாவது கருத்தாய்வு முறை என்று நாம் சொல்லலாம். ஒரு நேர்காணலை நடத்துகிறது போல இது காணப்படலாம். நேர்காணல் செய்பவர் என்றும் அல்ல பதில் அளிப்பவர் என்றும் இல்லை நேர்காணல் செய்யப்படுவர் என்று கூட நம்ம அவர்களை அழைக்கலாம். எஸ், இந்த நேர்காணல் ஆய்வு மூலமாக உளவியல் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். What are they thinking? What are their intentions? What are the feedback from them? ஸோ இந்த வகையான ஒரு உளவியல் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். Let us go for the another method. It is called a clinical method. என்னோட கூட திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். It is a clinical method. அதாவது மருத்துவ உளவியல் முறை. It's a clinical method. This method is used to diagnose and treat individuals with the psychological issues. அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோடு கூட நம்ம தொடர்பு வைக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருக்கிறதான உளவியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறதான் இந்த கிளினிக்கல் மெத்தட். They often involve interviews and assessments to understand a person's mental health and develop treatment plans.
அதாவது அவங்ககிட்ட இருந்து நம்ம கருத்துக்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சனை என்ன. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்கிட்ட கேட்பாங்க, 2-3 கேள்விகள் கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க பதில் சொல்லுகிறது மூலமாக அவங்களுடைய உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைகள் என்பதை மருத்துவர் நன்கு அறிவார். பிறகு அதுக்கு ஏற்ற மெடிசின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. Likewise, this method, clinical method, is to get points, and also to get some informations from them, and we can clarify and verify the informations, and we can deal the problems in a correct way. This is called the clinical method. இந்த தமிழிலே மருத்துவ உளவியல் முறை என்று சொல்லலாம். Okay. And also, I want to give some Tamil words, Tamil lines for explanation, so then you can understand the method easily. மனநிலை கோளாறுகளுடைய மதிப்பீடாகும். எஸ், சில வேளை மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மனதளவு கோளாறு என்ன என்பதை அவங்களிடத்துல பேசுவதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கண்டறியலாம். கண்டறிந்த பிறகு அதை நம்ம மதிப்பீடு கொடுக்கலாம். Yes, after recognizing the mental problem, we can evaluate them and we can decide what medicine we can give to the patient. This is called the clinical method. Okay. And again the Tamil definition I like to give. இந்த முறைகள் சிக்கல்களுடன் உள்ள நபர்களை ஆராய்ந்து சிகிச்சை செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. Not only physical problem infirmities, but also the mental infirmities and errors in the mental. மனநிலையில் இருக்கிறதான சிக்கல்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுங்கிறதுக்கு சரியான ஒரு மெத்தட் இந்த முறைமை, இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கும். The clinical psychological method, it will be very useful to find out the errors, the mental errors in that person. Okay. ஒரு நபருடைய மனநலத்தை புரிந்து கொள்ளவும் அதுக்கு பிறகு சிகிச்சை திட்டங்களை நாம உருவாக்கும் இது உதவியாக இருக்கும். அதுக்கு ஒரே வழி இந்த நேர்காணல்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு என்ன நம்ம சிகிச்சை கொடுக்கணுங்கிற அந்த மதிப்பீட்டு எவாலுவேஷன் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் பேசுனதான ஒவ்வொரு மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Again, I am reminding you that we are seeing the methods of psychology. Okay, the last method, just I want to say, it is called a case study method. என்னோட திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். Case study method. தமிழில் தனியால் ஆய்வு முறை. தனியாக ஒரு நபரை ஆராய்ந்து பார்த்து அதில் சேகரிக்கிற அந்த குறிப்புகள் எல்லாம் சேகரிக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த கேஸ் மெத்தட் ஆர் கேஸ் ஸ்டடி. ஓகே, கேஸ் ஸ்டடி மெத்தட். Case study provides an in-depth analysis of a specific individual or group. Already I told that it will be done by the individual. Not only by individual, but for a group also. And also, this method allows psychologists to explore complex issues in detail, but findings may not be generalizable larger populations. ஒரு நபர் அல்லது ஒரு குழுவாக இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் சில வேளை மிகப்பெரிய ஒரு பெருங்கூட்டமாக இருக்கும் பொழுது நாம் இது சாத்தியம் என்று சொல்ல இயலாது. ஸோ அந்த தனியால் ஆய்வு முறை மிகுந்த உதவியாக இருக்கும். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் தி மெத்தட்ஸ் இன் தி சைக்காலஜி. ஓகே, இந்த தனியால் ஆய்வு என்பது ஒரு தனிநபரை பற்றி உண்மைகள் எல்லாம் சேகரித்து ஒரு தொகுப்பாக்கி பிறகு அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நாம் தீர்வு காண்பது என்பதை குறித்து தான் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சிக்கலான கல்வி நிகழ்வின் சாதாரண உறவுகளை ஆராயும் ஒரு முறையாகும். This method is very useful to find out the deep errors in their mentalities. அது மாத்திரமல்ல, இது ஒரு குழந்தையை பற்றியோ
ஒரு சமூகத்தை பற்றியோ, ஒரு இனம், இல்லை ஒரு ஒரு நாடு பற்றியோ, இல்லை ஒரு குடும்பம் பற்றியோ, ஒரு குழுவை பற்றியோ, ஒரு மன்றத்தை பற்றியோ, ஒரு சங்கத்தை பற்றியோ, அல்லது ஒரு வாலிபனை பற்றியோ செய்கிற ஒரு ஆய்வகமாகும். எஸ், this method will be very useful to find out the errors in the mentalities for the individual or a small group or a big mass or big population group. No problem. You can use this method to find out the mental errors, and also you can gather the informations and try to heal or clear the problems. Okay, very happy that you are following my notes up to this time. You paid your attention to watch this video and to observe the good lessons from this video. Today, just we had a glance to think about the methods of psychology. And also, I request the viewers, if you are not a subscriber to our channel, just come forward to become a subscriber for our YouTube channel. Okay, thank you.